ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இன்டென்ஸா இருந்துச்சு, நல்ல ஃபைட் இருந்துச்சு. பட் sadly we lost, but it's okay, it was a good game because every dog has its day and I feel Lucknow has its day. Oh my god, it was not a coincidence. They lost two matches in a row. Come on, let's use the dog this time. We'll see you in the playoffs, no worries at all. We'll see. Oh, I feel amazing. Somebody was telling me that people do win in their houses. It's tough to win when it's not your house. So let's see. In the home ground of Yeah. CSK, LSG win. It's okay, we'll see them in the playoffs. Even the final is in Chepauk. Probably, what if Chennai and Lucknow play? We defeated them in their own house. We defeated them in their own house. Let them. worst fielding, very disappointed. எல்லாம் மிஸ் ஃபீல்டிங் தான். ஏன்டா நான் வந்தனால தான் தோத்தேன்னு நினைக்கிறேன். பேட்டிங் நல்லா பண்ணோம், ஃபீல்டிங் ரொம்ப சுமாரான ஃபீல்டிங் தான். கடைசி ஒரு 5 overs சுத்தமா நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. ஸோ நிறைய நோ பால்ஸ் வைட்ஸ் அதை அவாய்ட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பா அடுத்த மேட்ச் பார்ப்போம். நிஜமா மனசு கஷ்டமா இருக்கு. நான் பாதியில இன்ஸ் பண்ணிட்டோம், தெரிஞ்சு போச்சு தோத்துருவோன்னு. நான் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம், தெரியல என்னன்னு, ஒழுங்கா விளையாடலன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே Almost 30 to 40 runs சும்மாவே கொடுத்துட்டாங்க. தலைவன் பேட்டிங் ஆடுறத பார்த்தாச்சு, போதும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது, நம்ம மேட்ச்ல நடக்கிறது தான். கஷ்டமா இருக்கு ப்ரோ, ரொம்ப தோத்துறோம் ப்ரோ. நல்லா நம்ம வின் பண்ண நினைச்சு வந்தோம் ப்ரோ, பாத்துருந்தோம் ப்ரோ. கடைசியில நம்ம ஆல்ரெடி அடிச்சு வின் பண்ண முடியல ப்ரோ. நல்லா ஸ்டோனிஸ் நல்லா விளையாடுனாரு, நம்ம டீம்ல கை கூட நல்லா விளையாடுனாரு. ஆனா ஆல்ரெடி நம்ம அடிச்சு நம்மளால வின் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு ப்ரோ, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஃபீலிங்கா போறோம் ப்ரோ. நான் சத்தியமா ப்ரோ என்னால முடியல ப்ரோ. Match was interesting, but CSK lost. We are very sad. நல்லா அஜித் மாஸ். They played a lot. We thought it will win, but bad luck, it lost the match. தோத்துட்டோம், அது என்ன பண்றது? அது போன வருஷம்லாம் வந்தா தலை வரவே இல்லை. வருஷம் நிறைய வருஷம் வராது. அந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் ஒன் பால்க்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேட்ச் ஓகேவா இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தோம். எதுவும் சொல்றதுக்கு இல்ல. லக்னோக்கு 13 பேர் விளையாண்டாங்க. சஹர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் லக்னோக்கு விளையாட்டாரு, சென்னைக்கு பதிலா. அதான் ப்ராப்ளம். கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ப்ரோ ஃபீல்டிங்ல விட்டாங்க ப்ரோ, நல்லா இல்ல, விட்டுருங்க. நடக்காதுன்னு நினைச்சேன், போச்சு. ஃபீல்டிங் நல்லா இல்ல, பேட்டிங் செமையா பண்ணாங்க, ஃபீல்டிங் விட்டாங்க. கண்ணீர் வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். நாம தான் வின் பண்ணுவோம்னு தான் நினைச்சிட்டு இருந்தது. கடைசி ஒரு ஓவர்ல 6-4 கொடுத்துட்டாங்க. என்னது ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். இல்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேட்ச் நல்லா இருந்தது. அந்த மேட்ச் அந்த நோ பால் மட்டும் போட இருந்துமா, அதான் ரீசன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இவர் 20 hours டிராவல் பண்ணி வந்தா தலாக்காக. நான் திருப்பதில இருந்து வந்தேன். பரவாயில்ல, அப்பப்ப இப்படி ஆகும். நிறைய பவுண்டரிஸ் விட்டாங்க. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட், பரவாயில்ல. தோனியோட ஒர்க் இஸ் நைஸ், சூப்பரா இருந்தது. ஐ விஷ் we had won, பட் தோனியை பார்த்தோம், தோனி ப்ளே பண்ணாரு, அது தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் us. அது போதும் சார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார், டெஃபினட்டா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தோனி விளையாடுறது பார்த்தோம், அது போதும் சார், அது போதும் சார். கடைசி ஓவர்ல க்ளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. மேட்ச் நல்லா இருந்தது. மேட்ச் தான் நம்ம என்ஜாய் பண்ணோம். தோத்துறோம் ஜெயிக்கிறோம், பட் க்ளோஸ் கால் மாதிரி தானே இருந்தது. கடைசியில மனசு வலிக்குது. பட் ஆனா நல்லா உட்காந்து பார்த்தோம், மேட்சை நல்லா சாப்பிட்டோம், வந்தோம், அவ்வளவுதான். அந்த ரெண்டு பாலுக்காக தான் இவ்வளவு வந்தது. நாளைக்கு லீவ் போடுறது எல்லாமே அந்த 2 பாலுக்காக தானே. ஓகே, நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணிருக்கலாம். லாஸ்ட் 3 பால்ல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கேட்ச் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா வின். இல்ல லாஸ்ட் ஒரு 7 வரைக்கும் அப்படி இருந்தது. ஆஃப்டர் கொஞ்சம் எங்களுக்கு எலெக்ஷன் 3 பால்ஸ்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்டில் இப்போ வரை இருந்து அந்த இடத்த விட்டு வர முடியாம அவருக்காக தான் வந்ததே. முதல் பால் 4 அடிச்சது ரொம்ப சந்தோஷம். மேட்ச் நல்லா இருந்தது. இது ஒண்ணுதான் சென்னையில ஒன் சைட் பாக்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கு தோத்து போனது வேற என்ன, ஷார்துல் தாக்கூர்னால இன்னைக்கு மேட்ச் தோத்து போனாங்க. தீபக் சார் என்ன கேச்சான், அவன் வேஸ்ட் தான். அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் இல்ல. லாஸ்ட் ஓவர்ல போச்சு எல்லாம். சாய்னி செமையானா, எவ்வளவு மிஸ் ஃபீலிங்கா தீபக் சார் பண்ணுவாரு. நடுவுல ஒரு கேட்ச் ஃபீல்டிங் மிஸ் பண்ணது, அதனால மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. நல்லா இருந்தது. ஆனா லாஸ்ட்ல சொதப்பிட்டாங்க. நல்லா இருந்தது. லாஸ்ட் ஓவர் எங்க அப்பா கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ணாரு, தோனி கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ணாரு அவங்க அப்பா கொடுக்க லாஸ்ட் ஓவர் கொடுக்க சொல்லி. அவங்க அப்பா கொடுக்கல, ரொம்ப வருத்தமா. அவர்தான் அதனால தோத்துட்டு சொல்றியா? ரஹானே சொதப்பிட்டார் லாஸ்ட்ல. Yeah, it was good match and the last over was very good. So yeah, we lost, but no problem. We will win the trophy.
CSK. Yeah, we are CSK fans, so we will always expect to win. But no problem. It happens. We lose, we win, no problem. But next time, please win. Yes, CSK. மேட்ச் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஃபீலா தான் இருக்கு. வின் பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் லாஸ் ஆனது ரொம்ப ஃபீலா இருக்கு. இல்ல எதிர்பார்க்கல, வின் பண்ணிடுவோம் தான் நினைச்சோம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, தோனி பார்த்தது அதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது ஒண்ணு போதும், அதுவே போதும், பெரிய ஹாப்பியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. கடைசியில கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. முஸ்தபிஸோட ஓவர் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஷர்துல் தாக்கூர் வந்து ரன்ஸ் தான் அள்ளி கொடுக்குறாரு. தீபக் சேரோட மிஸ்ஃபீல்டு. இது ஃபைனல் கிடையாது, இது லீக் தான். அதெல்லாம் தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோம். மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்காங்க, நம்ம ஏதோ பிளானே இல்லாத மாதிரி இருந்தோம். ஃபீல்டிங் மெயினே ஃபீல்டிங் தானே, அது நடுவுல எல்லா இடத்துலயுமே சொதப்புச்சு. ஸோ அது லாஸ்ட்ல ஆமா ஃபீல்டிங் தான். நம்ம சிஎஸ்கேனாலே ஃபீல்டிங் தானே, ஸோ அதுதான். ரைனா இருந்திருக்கலாம், ரைனாவை மிஸ் பண்றோம். தலையை பார்த்து ஒரு பால் ஆச்சு, 2000 கொடுத்துருக்கேன், தலை வரணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு வாட்டி பார்த்தது. ஆமா, எனக்கு அது ஒரு பக்கெட் லிஸ்ட் தான். டோனியை பாக்கணும்ன்றது எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட். எப்படி சொல்றேன்னு தெரியலையே. அதெல்லாம் நான் உண்மையிலே தோனியை பாக்குறக்கா வந்தேன், பார்த்தாச்சு, அவ்வளவுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் தோக்குறோம் ஜெயிக்கிறோம்னு இல்லை, தோத்துட்டோம், என்ன பரவாயில்ல, தோனியை பார்த்தேன், அவ்வளவுதான். தலை அது எதிர்பார்க்கல, நான் அதை எப்படி எதிர்பார்ப்பேன் நான்? எனக்கு தலைவன் ஜெயிக்கணும் தான். தோல்வியோ வெற்றியோ தலையோட தரிசனம் கிடைச்சதுல அதுவே போதும். அவனுக்கு அவுட் ஆக மாட்டானுங்க. அவுட் ஆகிதான் முன்னாடி வந்து கேட்ச் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அடிக்கணும்னு வேண்டுவான், அவுட் ஆகணும், தோனி வருவாப்புன்னு பார்த்தேன், வரல. இருந்தாலும் கடைசியா வந்து ஒரு பாலாச்சும் 4 அடிச்சுட்டு போயிட்டாப்ல, அது வரைக்கும் நல்லா தான். செம்ம எக்ஸைட்டிங்கா போச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய நோ பால்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் போயிடுச்சு. நம்ம இருந்தாலும் டீம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பட் முடியல. அண்ட் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங். அண்ட் ஸ்டாயின்ஸ் ஆக்சுவலா சூப்பரா பண்ணியிருந்தாரு, செம்மையா ஆடி இருந்தாரு. நல்ல ஒரு எனர்ஜி இந்த கேம். ஸோ ஓவராலா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் கொஞ்சம் தக்கூரா இருக்கட்டும், சரி, தக்கூரோட ரன்ஸ் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். ஆஸ் வெல் அஸ் முஸ்தபிசர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். லைக் நோ பால்ஸ் 2 நோ பால்ஸ் வந்துச்சு. அண்ட் ஸ்டாயினிஸோட விக்கெட்டை கொஞ்சம் ஏர்லியா எடுத்து இருந்தா இட் வுட் ஹவ் பீன் மச் பெட்டர் இந்த மேட்ச். மேட்ச் வந்து உன் குத்தமா என் குத்தமா யாரா நான் குத்தம் சொல்ல, அவ்வளவுதான் ப்ரோ. சோகம் ப்ரோ. என்ன வழக்கம் போல டோனி அடிச்சாருன்னு முட்டு கொடுத்துக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஹோம் கிரவுண்டு, சரி, ரொம்ப லாஸ்ட் மேட்சும் தோத்துட்டாங்க. சரி, இந்த மேட்ச் கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்தோம். ஆனா எல்லாருக்குமே லாஸ்ட் அந்த 2 hours மட்டும் கண்டெயின் பண்ணிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா வின் பண்ணிருப்பாங்க. அந்த 18th over வரலும் காலர் தூக்கி விட்டு உட்காந்துருந்தோம். லாஸ்ட் ஓவர்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, அப்படியே கிரவுட் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மனவலியா தான் இருக்கு. மேட்ச் சூப்பரா போச்சு, பரவாயில்ல. அதாவது நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். உண்மையா எங்களுக்கு ரொம்ப செம்ம வைப்பா இருந்தது. என்ன ஒரு லாஸ் ஆனது கொஞ்சம் வந்து மன வருத்தம் தான். ஏன்னா சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக், கேச்சஸ் வின் மேட்சஸ் மாதிரி தான். தீபக் சகர் வந்து இந்த கேட்ச் 4 அதெல்லாம் விட்டதுதான். மற்றபடி பவுலர்ஸ் கொஞ்சம் வந்து இன்னி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து போடலாம். ஏன்னா இன்னி ஸ்கோர்ல வந்து 250க்கு மேல அடிச்சாரு, எனக்கு தெரிஞ்சு இதாகும் நினைக்கிறேன். ஆமா, இப்ப 210 பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல வந்து லாஸ்ட் ஓவரே நீங்க 20-30 ரன் வச்சாலே அவங்க அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால ஒன்னும் பண்றதுக்கு நம்ம ஸ்கோர் வந்து 250 எப்போ இது பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பேட்ஸ்மேன் இறக்கி விடணும், ஆடுற, அவ்வளவுதான். வேற ஒரு இதுல ஒன்னும் பவுலர் சொல்லி குத்தமே இல்லை. கொஞ்சம் வருத்தம் தான் மேட்ச் தோத்துருவாங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் வி ஹேவ் டு ஸ்டாண்ட் வித் அவர் டீம். அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐ திங்க் அந்த பத்திரானா வந்து கொஞ்சம் அந்த 4 விட்டது, ஏன்னா ஜென்ரலி அவர் மேலதான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். பட் அகைன் ஷர்துல் தாக்கூர் வந்து அந்த ஒரு 3 balls பவுண்டரிஸ் போச்சு அவர் போட்ட அந்த கடைசி ஓவரில், அவரோட கடைசி ஓவரில். ஸோ அங்கே தான் ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் லாஸ்ட் மேட்ச். பட் இட்ஸ் ரியலி கிரேட் எஃபர்ட். க்ளோஸ் கேமாக தான் போச்சு ஆல்மோஸ்ட். என்ன லாஸ்ட் ஓவர் மட்டும் நம்ம ஃபைட்டே பண்ணாமல் விட்டு கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக தெர் வில் பி அ ஃபைட், பட் அது நம்ம பண்ணல. அதனால we were not able to do that. Nevertheless, we'll have to stand. இப்போ வந்து நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜெயிக்கிறப்ப எல்லாரும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம், தோக்குறப்ப அங்கே விட்டோம் இங்கே விட்டோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் we have to stand. நெக்ஸ்ட் மேட்சஸ் நம்ம கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவோம் நம்மள. அண்ட் எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச் ஓட மேட்ச் இருக்கு. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க, எல்எஸ்டியோடயே இப்படி பண்ணிட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் ஓட என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஐ திங்க் ஐ கேன் கேரண்டி the boys will bounce back. இன்னும் அந்த ஒரு கம்பேக் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் செட் பேக் இருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாகவும் yet again CSK இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதில்லைன்னு இல்லை, இட்ஸ் a history. They'll repeat it again. So wait and watch.